ஒரு 20 வருஷம் 20 வருஷம் 20 கூட தான் கூட தான். இதைத்தான் நம்பி நீங்க இருக்கீங்களா இல்லாட்டி வேற தொழில்? இல்லை, நாங்கள் கடற்தொழில் தான் செய்து கொண்டு வந்தோம். இந்த மேரி காலத்துல வந்து ஆற்றை தான் எல்லாரும் கடற்தொழில் வர எல்லாரும் ஆற்று தான் தொழில் அது போயிடும். உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் அனந்த் வியூ. இன்றைக்கு நாங்கள் உங்களை தொண்டமுனாறு ஆற்றங்கரைக்கு தான் கூட்டிக் கொண்டு போகிறோம். வட மாநிலத்துல நல்ல மழை பெஞ்சது. இந்த மலையோட சூறாவளி மடிச்சு இந்த மலைக்கு பிறகு கூடுதலான இடங்கள் எல்லாம் சின்ன குளங்கள் ஆறுகள் இருந்தால் அந்த இடமெல்லாம் நிறைய தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடுறதால இந்த இடங்கள்ல மீன்கள் வந்து நிறைய வந்திருக்கு. அப்போ அந்த மீன்களை பிடிக்கணும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் வந்து தொண்டமனாத்துல, அதாவது தொண்டமனார் செல்வச்சந்நிதி ஆலயத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த ஆற்றுல தான் நிறைய மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சு கொண்டு இருக்கணும். அந்த மீன்பிடியில ஈடுபடினோம். அது சம்பந்தமா தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த காணொலியில காட்ட போறேன். ஸோ நீங்க அதுக்கு முன்னுக்கு அனந்த் வியூக்கு புதுசா வந்து யாரும் வந்திருந்தா அனந்த் வியூவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்கோ. தொடர்ச்சியா வாங்கோ, வீடியோக்குள்ள போவோம். மீனை தேடி பதுங்கி போயிடும். என்ன சொன்னா பெரிய சத்தம் போட்டு போச்சுனோன்னா மீன் எல்லாம் போயிடும். இப்போ வீசிட்டு போய் அந்த வேலையை எடுத்து பார்க்க போயிடும். சில நேரம் அதிர்ஷ்டம் மீன் நம்புறோம், இல்லை சில நேரம் மீன் நம்புறோம். அந்த அண்ணன் இன்னொரு நாங்கள் வரணும். ஆனால் அப்படி காட்டுங்க மீன் இருக்கா கிட்டக்கணா என்ன வேலை படுத்துருக்கு இல்லாட்டி வீசினோம் என்ன மீன் எப்பேண்ணா எத்தனை கிலோ வருங்க? என்ன வேலை படுக்க போயிடும் தூண்டி விட போய் மழை பெஞ்சா தானே இப்படி இது கடல் மிதமண்டா இருக்கும். அப்போ நூறலியாக போகிறது இல்லைண்ணா, இங்கே வந்தால் சரி ஆள் நூறலியால் குளிச்சு மாதிரி இருக்கான். அண்ணா அப்போ நூறலியாக போகிறது இல்லை, இப்போ இங்கே வந்தால் சரி. இது என்ன மீன் அண்ணா கையில் இருக்குது? சார் பாறைக்குட்டி கடல் மீனும் வருமா இதுக்குள்ள? கடல் மீன் முழு மீனும் கிடையாது. கடல் இருந்து வர இது கடல் மீன் தானே. அங்கே துறக்க அந்த ஜப்பான் அப்படி பார்த்துக்கு தண்ணி வரும் கடலுக்கு. இது வந்து இப்போ இந்த மழை நேரத்துல மட்டும்தான் மழை நேரத்தில் எப்படி மற்றபடி வராது. அந்த கடலுக்கும் இந்த குளத்துக்கும் இடையில இருக்கிற அந்த வாய்க்காலம் வந்து வெட்டி விட்டுருக்கு. வெட்டிடாத நெல் தண்ணி எங்கள் உப்பு தண்ணி. மழை நேரத்துல ரெண்டு தண்ணியும் உண்டாயிடும். உங்களுக்கு என்ன மாதிரி இதால மீன் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லாட்டி? இல்லை கொஞ்சம் குறைவு தான். மீன் குறைவு தூண்டல் போட்டு விலை படிக்கலாம், காத்து கொண்டு போய் பிடிக்க போறீங்களா? அப்போ பார்க்க வந்தீங்க. மீன் இல்லையா? ஆனால் மழை தானே மீன் நிறைய வர போட்டக்கூடாது.
ஆற்றுல பிடிச்ச மீனை கொண்டு வந்து கரையில் தெரிவெடுத்து மீன் எடுக்கணும் பாருங்க விற்கிறதுக்காக. எப்படி உயிரோட துடிக்குது. உடன் மீன், ஃப்ரெஷ்ஷான மீன். குளத்துக்கு நடுவில் போய் மீன் பிடிச்சு வந்துருக்கேன். அப்படி மீனை பார்த்துட்டு வியப்புறது. மீனை பார்த்து தான் அறிகிறது, சும்மா அறியுது. சும்மா அறிய வேண்டிய அந்த அண்ணன் தூண்டில பிடிக்கிறாரு போல. மீனை தேடி பதுங்கி போயிடும். என்ன சொன்னா பெரிய சத்தம் போட்டு போச்சுனோன்னா மீன் எல்லாம் போயிடும். இப்போ வீசிட்டு போய் அந்த வேலையை எடுத்து பார்க்க போயிடும். சில நேரம் அதிர்ஷ்டம் மீன் நம்புறோம், இல்லை சில நேரம் மீன் நம்புறோம். அந்த அண்ணன் இன்னொரு அங்கே வருவாங்க. மீன் ஒன்றும் இல்லை போல இருக்கு. மீன் இருக்கோ தெரியல. திருப்பியும் வீச போறாரு நினைக்கிறேன். அதால மீன் இல்லை என்று நினைக்கிறேன். கஞ்சலும் இந்த பாசியிலும் தான் கூட அம்பிடுது. மீன் குறைவா இருக்குண்டா. ஆறு கடலோட போய் தொடுக்கிறதுனால இந்த மீன் எல்லாம் கடலுக்கு போகுது. கடல்ல இந்த மீன் அஞ்சால வருது. அதுல 2 வான்கதவு திறக்கப்பட்டிருக்குது பாருங்க. இந்த மீன் வீசுறதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் ஆட்கள் நிறைய பேர் இருக்கணும். அதோட இந்த மீனை வாங்குறதுக்கும் மக்கள் நிற்கணும். இதுல பாருங்க, அதான் அந்த செல்வச்சந்நிதி ஆலயம் தெரியுது. இந்த செல்வச்சந்நிதிக்கு முன்னுக்கு இருக்கிற ஆற்றுல தான் இந்த மீனை பிடிக்கணும். என்ன கடலுக்கு தடியால் அடிச்சு பிடிச்சோம். அப்படி ரோட்டால மீன் ஓடுனதா? ஐயா மீன் எடுக்க வந்திருக்கார். ஆனா ஒரு மீன் எடுக்கல. அவரும் வீசுறதுக்கு தான் வந்திருக்கார் சைக்கிள்.
எவ்வளோ கஷ்டம்னு வேறுங்க இந்த மீனை வீசி அதில் சில நேரத்தில் மீன் வராது மீன் வந்து பேய் காட்டுது ஆக்கலை பாருங்க சில டைமில் மீனை வந்து பிடிச்சிருவினும் பேய் காட்டுற மீனை ஒரு மாதிரி பிடிச்சிருவினும் சில டைமில் மீன் பேய் காட்டி அடிச்சு ஒன்று ஓடிடும் அந்த இதை நம்பித்தான் வாழ்க்கையை நடத்துகிறவர்களும் இருக்கிறது. அனந்த் வியூ அனந்த் வியூ ஓகே வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? எனக்கு நவம். நவம். இப்ப நீங்கள் மீன் பிடிக்கிற தொழில ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. சோ உங்களோட மீன் பிடிக்கிற தொழில நான் இடையூறு செய்யறதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்கிறேன். அப்படி ஒரு இதுவும் இல்லைன்னு. ஓகே, இந்த கடல்ல வந்து நீங்க நிறைய காலம் மீன் பிடிச்சிருக்கீங்களா? நாங்கள் இப்போ ஒரு 20 வருஷமா. 20 வருஷமா? 20 கூட தான். இதைத்தான் நம்பி நீங்க இருக்கீங்களா இல்லாட்டி வேற தொழில்? நாங்கள் கடல் தொழில் தான் செய்து கொண்டு வந்தாங்க. இந்த மாரி காலத்துல வந்து ஆத்தான் எல்லாரும் கடல் தொழில் வர எல்லாரும் ஆத்தான் தொழில் செய்யும். ஆத்தான் நம்பி இருக்கணும், ஆத்தான் தொழில் செய்யறது. இதுல வந்து இப்ப நீங்க மழை பெஞ்சு வெள்ளம் கூடினா உங்களுக்கு மீன் நிறைய கிடைக்குமா இல்லாட்டி மீன் கிடைக்காதா? வெள்ளம் மாரியில வெள்ளம் போட்ட அப்புறம் மழை வெள்ளம் போட்ட மீன் கூடுதலா இப்ப இந்த காலப்போக்கில் அது குறைஞ்சு உழைப்பு தான் உங்களுக்கு. இன்றைக்கு நேற்று நீங்க மீன் பிடிச்சிருக்கீங்களா? 5-6 நாளாக பிடிக்கிறோம். இப்ப இந்த கேட்டுகள் திறந்து இருக்கிறதால கொஞ்சம் மீன்பாடு குறைவு. கேட்டு திறந்தா மீன் வந்து கடலுக்கு வெளியில போயிடும். கடலுக்கு போயிடும். இது நன்னீர் குளம். இப்ப கடல் இது வந்து குளம் இல்ல, குளம் என்று சொல்ல. இது வந்து ஆறு, கடலோட சம்பந்தப்பட்ட ஆறு. குளத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல. தொண்டமான ஆறு. ஆறு. நீங்க எத்தனை கிலோ மீன் மட்டும் பிடிப்பீங்க? நாங்கள் 15 கிலோ 20 கிலோ இந்த சிலாப்பி பிடிப்போம். மேலதிகமா கடல் மீன் பலகு வகைகளும் வீசுவோம். இப்ப இந்த வெள்ளம் வந்ததால உங்களுக்கு என்ன வெள்ளம் ஏற்பட்டிருக்கா? வெங்காயில ஏற்பட்டால உங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்பட்டிருக்கா? இல்ல பாதிப்பு பெருசா ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தொழில் செய்யல நிலையொழியா வெள்ளம் நிறைய மீன் பிடிக்கணும். ஆனா இப்ப குறைவு. இப்ப கேட்டல் எல்லாம் திறந்துருக்கிறதால மீன்பிடி குறைவு. நீங்க எத்தனை வருஷமா செய்றீங்க இந்த தொழில்? நாங்களுக்கு குறைஞ்ச 20 கூடுதலா தான் இருக்கும். ஆனா 20 வருஷத்துக்கு மேல செய்யறோம். என்ன விலை போகுது ஒரு கிலோ மீன்? 400 ரூபா. 400 ரூபா. என்ன திலாப்பியா இல்ல ஜப்பான்? திலாப்பி ஜப்பான் எல்லாம் கலந்து. என்னென்ன மீன் இந்த குளத்துல பிடிக்கிறீங்க? பலகு வகையெல்லாம் பிடிப்போம். பலகு வகைன்னு சொன்னா அது விளக்கம். பெருந்தலை, பாலை மீன், மணலை, கடல் மீனும் பிடிக்கும். கடல் மீன், ஆத்து மீனும். இது இப்ப குறுகின காலமா தான் இந்த ஜப்பான் மீன் பிடிக்கிறோம். ஜப்பான் மீன் கதவுகள் போட்டு. இது வந்து ஜப்பான் மீன் வந்து இதுக்குள்ள விடுறவையா நன்னீர் மீன் பிடிப்பீங்க? இல்ல, இது இந்த மற்ற வெள்ளங்களோட அங்கால எல்லாம் உடைச்சு வரைக்கும் குளங்களால உடைச்சுதான் தண்ணி அந்த பக்கத்துல தான். ஓகே ஓகே, நன்றி. ஓகே, நன்றி. அந்த முகம் ஐயா சொல்லு. நன்றி. சொல்லு. நீங்கள் அதுல இருந்த நீங்கள் அதெல்லாம் அப்ப ஐயா பொழுதுபோக்க தான் செய்யறது தொழில. வெளிநாட்டு வீரர்கள் உடுக்கோம். கொஞ்சம் பேசி பாருங்க. இங்க என்ன